அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துகள். இன்றைக்கு இந்த நல்ல நாளிலே ஏதாவது ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு எனக்கு ஆசையா இருந்தது. அந்த அடிப்படையில சமீபத்துல ஒரு புத்தகம் ஒண்ணு நான் படிச்சேன். அந்த புத்தகத்துல இருந்து நம்ம தமிழனினுடைய ஒரு அற்புதமான கருத்து என் மனசை விட்டு நீங்காத கருத்து. அந்த கருத்தை இன்றைய நல்ல நாள்ல உங்களோடு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அந்த கருத்து அப்படின்னா, ஒரு செயல்முறை வழியாக இந்த கருத்தை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புறேன். இப்ப நான் அடுப்புல பால் வச்சிருக்கிறேன். இந்த பால் வந்து தண்ணி கலந்து நான் பால் வச்சேன். வச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேன். இப்ப பாருங்க, இந்த தண்ணி கலந்து வச்ச பால் வந்து பொங்கி வருது. பொங்கி வந்த உடனே பாருங்க, நம்ம ஃபுல்லா வைக்கிறேன். பொங்கி வந்து அது என்ன பண்ணுது பாருங்களேன். பொங்கி வந்து அந்த அடுப்பை அணைச்சிருச்சு. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கூடிய அடுப்பை அணைச்சிருச்சு. சரிங்களா? இப்ப நான் மீண்டும் இத வந்து நான் பத்த வைக்கிறேன். இப்ப நான் மீண்டும் இதை பத்த வைக்கிறேன். தண்ணி கலந்து வச்ச பால் நல்லா கொதிச்சு பிறகு என்னாச்சு, பொங்கி மேல் எலும்புச்சு. எலும்பி அந்த தீய அணைச்சிச்சு. இப்ப இந்த பொங்குதான், நான் என்ன பண்றேன் பாருங்க, கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துனேன். தண்ணி ஊத்தின உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த பொங்கி வந்தது வந்து அமிங்கிடுச்சு இல்லையா? இந்த செயல்முறையிலிருந்து நம்ம தமிழன் எப்படி சிந்திச்சிருக்கிறான் அப்படிங்கறத ஒரு சமீபத்துல ஒரு புத்தகத்தை நான் வாசிச்சேன். அந்த புத்தகத்துல இந்த கருத்து சொல்லப்பட்டிருந்ததுங்க. என்ன வியப்பு பாருங்களேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்ப உங்ககிட்ட அந்த கருத்தை நான் சொல்றேன். பொதுவாவே புது குடுத்தனம் போறதா இருந்தாலும் சரி, புதுமனை புகு விழாவா இருந்தாலும் சரி, பெரும்பாலும் நம்மகிட்ட ஒரு மரபு இருக்கு. என்ன மரபு அப்படின்னா, பால் காய்ச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள நம்ம குடும்பம் நடத்துற அந்த பண்பாடு பாரம்பரியமாவே இருக்கு. புதுசா வீடு கட்டிட்டு போனாலுமே நம்ம என்ன பண்றோம், பால் காய்ச்சிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள நம்ம குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரிதான் வேற எங்கேயாவது நம்ம போயிட்டு ஒரு வாடகை வீடு போனாலும் அப்படியே நம்ம போறது இல்லை. என்ன பண்றோம், போயிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பால் காய்ச்சிட்டு தான் அந்த வீட்டுல வந்து நம்ம குடும்பம் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? இதுல என்ன சூட்சமா ஒளிந்திருக்குது, இந்த பால் பொங்கி வருவதற்கும் இந்த மரபுக்கும் என்ன கனெக்டட், என்ன ஒற்றுமை, நம்ம தமிழன் எப்படிப்பட்ட சிந்தனை உடையவனா இருந்திருக்கிறா அப்படிங்கறது இந்த தமிழர் திருநாள்ல உங்ககிட்ட நான் விளக்குறது ரொம்ப பெருமையோட நான் நினைக்கிறேன். இந்த பால்ல நான் முதல்ல என்ன பண்ணேன்னு சொன்னேன். எப்பயுமே பாலை வந்து அப்படியே காய்ச்சி குடிக்க மாட்டோம். நம்ம பெரியவங்கெல்லாம், மூத்தோர்கள், முன்னோர்கள், சான்றோர்கள் சொல்லி இருப்பாங்க, பாலை கறந்து அப்படியே காய்ச்சி குடிக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, பால் ரொம்ப திக்கா இருக்கிறதுனால அது அப்படியே காய்ச்சி குடிச்சோம்னா நமக்கு புறை ஏறிடும், சரியா டைஜஷன் ஆகாது, செரிக்காது. இந்த காரணத்தினால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பாலோட தண்ணி கொஞ்சம் கலந்து நம்ம வந்து பாலை காய்ச்சி குடிச்சா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நமக்கு சான்றோர்கள், பெரியோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இந்த பால்ல நான் தண்ணி கலந்தேன், காய வைப்பதற்கு முன்னாடியே கலந்தேன். இப்ப நான் தண்ணிய வேற பாலை வேற பிரிக்க முடியுமா? நிச்சயம் பிரிக்க முடியாது. அது போலதாங்க ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய கணவனும் மனைவியும் எப்படி பாலையும் தண்ணியையும் ஒருபோதும் பிரிக்க முடியாதோ, அதே மாதிரி தாங்க கணவனையும் மனைவியையும் ஒருபோதும் நம்மால பிரிக்க முடியாதான். சரிங்களா? சரி, இந்த தண்ணியும் பாலும் பிரிக்காத எப்படி அது பொங்கி வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பால்ல தண்ணி கலந்து எந்த அளவுக்கு நீங்க தண்ணி கலந்தீங்களோ அந்த அளவுக்கு அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி ஆவியாகி ஆவியாகி மேல போக போக தண்ணி சுண்டி வெறும் பாலா இருக்கிற சமயம் என்ன ஆகும்னா, பால் அப்படி புஷ்ஷுன்னு பொங்கி மேல எழும். இப்ப இந்த பாலுக்கு கோவம் வந்துருது. என்ன கோவம் வருது அப்படின்னா, என்னோட 2.5 கலந்த இந்த தண்ணியை மேலே ஏறிட்டு பிரித்து அனுப்பிய வேலையை யார் செஞ்சது? இந்த தீதானே செஞ்சது. பாருங்க, இந்த தீதானே இந்த பால்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் மேல ஆவியாக்கி அனுப்பிட்டு எங்கிட்ட இருந்து அது பிரிச்ச வேலையை இந்த தீதானே செஞ்சது அப்படின்னு அது கோவப்பட்டு என்ன பண்ணுச்சான், பொங்கி வந்து இந்த தீய அணைச்சிருச்சான்.
சரிங்களா? இது நீங்க பல வீடுகள்ல பால் பொங்கும் போது பார்த்திருப்பீங்க. அந்த கோவத்துல என்ன பண்ணுமா, அந்த பால் பொங்கி என்கிட்ட இருந்த தண்ணியை நீ பிரிச்சுட்டுல்ல, அதுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீய பொங்கி எழுந்து அணைச்சிருமா. இப்படிதாங்க நம்முடைய குடும்பத்திலையும் கணவனும் மனைவியும் இரண்டரை ஒன்று கலந்து விட்ட நிலையில் அவர்களை பிரிக்க ஏதாவது ஒரு தீய சக்தி வந்தால் அந்த தீய சக்தியை எவ்வாறு பால் பொங்கி தீயை அணைத்து விடுமோ அதுபோல பிரிக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களை அந்த தீய சக்திகளை அழிப்பதற்கு பொங்கி எழுவார்களாம். சரியா? இப்போ இது இந்த பொங்கி எழக்கூடிய நிலையில அப்போ கணவனும் மனைவி என்பது இரண்டரை கலந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். எவ்வாறு பாலையும் தண்ணியையும் பிரித்து ஒருபோதும் நாம் பிரிக்க முடியாதோ அது போல இரண்டரை கலக்கக்கூடிய நிலையில் பாருங்க, அந்த பாலை தங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களே அப்படிங்கிறதுக்கு பொங்கி எழுந்து தனக்கு அது காரணமா இருந்த தீயை அணைக்குது. மறுபடியும் என்ன பண்ணுது, அந்த பாலை பொங்கி வர்ற பாலை நம்ம சாந்தப்படுத்தணும்னா மீண்டும் என்ன பண்றோம், தண்ணியை ஊத்துறோம். இப்பதான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த தண்ணியை ஊத்துன உடனே அந்த பொங்கி எழுந்த பால் என்ன ஆகுது, நான் உங்களுக்கு முன்னாடியே செயல்முறையில காட்டினேன். பொங்கி எழுந்த பால் தண்ணீர் விட்டவுடன் அப்படியே உள்ள அமைதியாக அமுங்கி விடுகிறது. காரணம் என்ன, அந்த பாலுக்கு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி, பிரிந்து போன தண்ணீர் மீண்டும் என்னை சேர்ந்து விட்டது என்கிற மகிழ்ச்சியின் காரணமாக அது அடங்கி விட்டது, பொங்கி எழவில்லை. இது போல தாங்க நம்மளுடைய குடும்பத்திலும் இல்லறத்திலும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இந்த பாலையும் தண்ணியையும் எப்படி ஒருபோதும் எந்த தீய சக்தியாலும் பிரிக்க முடியாதோ அவ்வாறு பிரிக்க நினைத்தாலும் மீண்டும் அதே பொருளை வைத்தால்தான் அது அடங்குமோ அது போலதான் நம்மளுடைய இல்லற வாழ்விலும் எந்த தீய சக்தியை கணவனையும் மனைவியும் பிரிக்க நேர்ந்தால் அந்த தீய சக்தியை அழிக்கக்கூடிய ஆற்றலானது கணவனிடத்திலோ மனைவியிடத்திலோ உள்ளது. எனவே ஒருவரோடு ஒருவர் மனம் இன்னொருவருடன் கலந்து இரு மனம் இணைந்தால் திருமணம் என்று குறிப்பிடுகிறார்களே, அது இந்த பாலினுடைய செயல்முறையிலிருந்து நமக்கு தமிழன் உணர்த்தி இருக்கிறான். இது மிக ஆழமான, ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கருத்து. எப்படி சிந்திச்சிருக்கிறான் பாருங்க தமிழன். நம்ம ஏதோ சும்மா பேரளவுல தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு, இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது வெற்று வரிகள் இல்லைங்க. உண்மையிலேயே இந்த செயல்பாட்டை வைத்து கொண்டு நாம் தமிழன் ஒரு சிந்தித்து ஒரு கருத்தை வெளிப்படுத்தி புத்தகம் ஆக்கியிருக்கிறான் என்றால் அவனுடைய சிந்தனை ஆற்றல் எப்படியானது, எந்த மகத்துவம் வாய்ந்தது, எவ்வாறு செம்மாந்து நிற்கிறது என்பதை நாம் இந்த தமிழர் திருநாளாகிய இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய தமிழ் உறவுகளே, நீங்களும் நிறைய புத்தகங்களை வாசியுங்கள். புத்தகங்கள் மட்டுமே நம்மை அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்லக்கூடிய ஒன்று. தன்னிலிருந்து இன்னும் கொஞ்சம் உயர்க என்றால் உயரத்தின் அடிப்படையில் உயர்வது அல்ல, நாம் பெறக்கூடிய கருத்துகளின் அடிப்படையில் நாம் தினம் தினம் சற்றளவாவது உயர வேண்டும் என்று சொன்னால் நம்ம கட்டாயம் தினம் ஒரு திருக்குறளையாவது வாசிக்க வேண்டும், அல்லது சங்க இலக்கிய பாடல்களை வாசிக்க வேண்டும், அல்லது கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்ற சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்களை கற்றறிய வேண்டும் என்று சொல்லி இந்த இனிய தமிழர் திருநாளிலே உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.